எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நடக்கையிலும் ஒழுக்கத்திலும் சமணசான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசத்தினாலும் ஆசையினாலும் வேத சாட்சியான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிலையிலே துதியரான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புத்தியிலும் சரீரத்திலும் பரிசுத்தரான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புண்ணியங்களிலும் கொஞ்சத்துக்குள்ளதே இந்த புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பூர்வீக மேன்மலங்கார் மகிமைமான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை பிரார்த்திக்கிறவர்களுக்கு தஞ்சம் மகிமான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளுக்கு அடைக்கலும் ஆறுதலுமான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாலிபர்களுக்கு மாதிரியான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜீவியத்திலும் மரணத்தின் பின்பும் புதுமையில் பிரதிபுலமான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரம வீட்டில் மட்டில்லா பாக்கியம் பெற்று வாழும் புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஊரின் பாதுகாவலரான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு நல்ல மழைய பொழிய செய்ய போகிறவரான புனித தனிஸ்லாசே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுடைய திவ்ய மறிபுரிவியாகிய இயேசுவே இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுடைய திவ்ய மறிபுரிவியாகிய இயேசுவே இயேசுவே, எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசுடைய திவ்ய மறிபுரிவியாகிய இயேசுவே இயேசுவே, எங்களை தயவுபடுத்தும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிக்கு நாங்கள் தகுதியில்லாகும்படி எங்களுக்கு பாதுகாவலரான புனித தனிஸ்லாசியார்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்புமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஞானத்தின் மற்ற அப்போஸ்தலர்களுக்குள்ளே இளையம் பிரயாத்திலே முதிர்ந்த அச்சிஸ்தனத்தின் வரப்பிரசாதத்தை புனித தனிஸ்லாசுக்கு தந்தருளினீரே. நாங்கள் அவருடைய மாதிரியின்படியே அதிக சுறுசுறுப்பாய் பிரயாசப்பட்டு காலத்தை கடந்து நித்திய இளைப்பாற்றில் சேர நாங்கள் தீவிரிக்க கிருபை செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். ஜபம். எங்கள் பாதுகாவலரும் பரிபாலரும் பரிசுத்தருமான புனித தனிஸ்லாசே, உமக்கு தந்தருளப்பட்ட கற்பனும் விசேஷ வரத்துக்காகவும் எப்போதும் நீர் காத்து அனுசரித்து வந்த இறுதிய பரிசுத்தனத்துக்காகவும் சர்வேஸ்வரனுக்கு நன்றி என்று தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் தேவ சமூகத்து உந்தர்களாகவும் தேவ தாயாருக்கு பிரியமுள்ளவர்களாகவும் திருக்குடும்பத்துக்கு ஆத்ம சர்வரிஸ்தனமே ஏதுவாகையால் அப்புண்ணியத்தை இழவும் பழுது என்று நாங்கள் எப்போதும் எச்சரிக்கையோடு காப்பாற்றி கொண்டு வர எங்களுக்கு நல்ல ஏவுதல் வர பிரசாதந்தளும் சுவாமி. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
நற்செய்தி வாசகத்திற்கு எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 8. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தூய தனிஸ்லாசியாருடைய 4வது நவநாளாக இன்று புனிதரும் தூய்மையும் என்ற ஒரு மைய சிந்தனையை கொண்டு நாம் சிந்தித்து கொண்டு இருக்கின்றோம். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கிறது. பெற்றோர்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, ஒரு கனவு இருக்கிறது. தன்னுடைய பிள்ளை ஒரு மருத்துவராக வேண்டும், அல்லது பொறியியல் வல்லுநராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், IPS அதிகாரியாக வேண்டும். இப்படி பல கனவுகள் இருக்கிறது. நம்மை படைத்த கடவுளுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. அது என்ன கனவு அப்படின்னு சொன்னா, எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், கடவுள் அந்த கனவை சொல்லுகின்றார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இதுதான் அவருடைய கனவு. எனவே நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும், மாசற்றவர்களாக இருக்க வேண்டும். கடவுளை சந்திக்கின்ற பொழுது அல்லது கடவுள் நம்மை பார்க்கின்ற பொழுது நாம் தூயவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் நம்மை பற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கனவு. அந்த கனவை நனவாக்கியவர் நம்மளுடைய பாதுகாவலர் தூய தனிஸ்லாசியார். கடவுளை சந்திக்கின்ற பொழுது தூயவராக, தூய்மை நிறைந்தவராக, தன்னுடைய வாழ்நாளில் கூட வாழுகின்ற பொழுதே தூய்மை நிறைந்தவராக, தன்னோடு படிக்கக்கூடிய சக மாணவர்கள் பொதுவாகவே சொல்லவே மாட்டாங்க, நல்ல பையன் கூட படிக்கிறவன்னு சொல்லவே மாட்டாங்க. வீட்டில் உள்ளவங்க கூட அவனை பாரு எவ்வளோ நல்ல பையன்னு சொன்னால் கூட, நல்ல பையனா, எங்களுக்கு தெரியாது, அவனை பற்றி உங்களுக்கு தான் தெரியாது என்று சொல்லி கூட இருக்கிறவங்களை நல்லவன் என்று அவ்வளவு எளிதாக யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். நல்லவனாக இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் புனித தனிஸ்லாசியாருடைய அந்த வரலாற்றிலை பார்க்கின்ற பொழுது உடன் பயிலக்கூடிய மாணவர்களே அவரை ஒரு வானதூதர், நம்மோடு ஒரு வானதூதர் இருக்கின்றார், புனிதர் இருக்கின்றார் என்று பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்தவராக நம் புனிதர் இருக்கின்றார். எனவே இந்த புனிதருடைய அந்த தூய்மையை நாம் பார்க்கின்ற பொழுது, அவரது வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு சில இறை வார்த்தையோடு இணைத்து பார்த்து அவரது தூய்மை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கலாம். அவரை இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நான் சொல்லுவது, அவர் விண்ணிலிருந்து வந்த ஞானம் என்று சொல்லலாம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லுவார், 13 பார்த்தால் கூட நமக்கு அழகாக சொல்லுவார், உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது, அது மனித இயல்பு சார்ந்தது. ஏனெனில்
உண்மையை எதிர்த்து பொய் பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், பெருமை பாராட்டுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அது மண்ணிலிருந்து வந்த ஒரு ஞானமாக இருக்கிறது, மனித இயல்பு சார்ந்ததாக இருக்கிறது. அது பேய்த்தன்மை வாய்ந்தது. பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். ஏன்னா அது மண்ணகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு ஞானம். இன்னைக்கு மண்ணகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞானம் சில நேரங்களில் இப்படியும் பெற்றோர்கள் இருப்பார்களா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படியும் ஞானத்தை பயிற்றுவிப்பார்களா என்று கூட எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. ஒரு பெற்றோர் திருமணம் ஆகக்கூடிய தன்னுடைய மகளுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புகின்றார். எப்படி? நீ திருமணம் ஆகி உன்னுடைய கணவருடைய வீட்டிற்கு சென்ற பின்பு உன்னுடைய கணவரை அழைத்து கொண்டு நம்ம வீட்டுக்கு தான் நீ என்ன செய்யணும், குடிபெயர்ந்து வர வேண்டும். நீ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய கணவர் இந்த தொழிலை செய்யக்கூடாது என்று நீ சொல்ல வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய கணவருடைய வீட்டிலே ஏதாவது வேலை சொன்னால் எனக்கு தெரியாது என்று சொல்ல வேண்டும். தெரியும் நீ சொன்னீன்னா உன்னைய தான் என்ன செய்வாங்க, எல்லா நேரமும் வேலையை வாங்கி கொண்டு இருப்பார்கள். அதனால் எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் கூட தெரியாதுன்னே என்ன செய்யணும், நீ சொல்ல வேண்டும். நல்ல ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அப்போ மண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் மனித இயல்பு சார்ந்ததாக இருக்கிறது, இவ்வாறாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு மாறாக விண்ணிலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்கிறது? விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். தூய்மைதான் விண்ணகத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தினுடைய தலையான பண்பாக இருக்கிறது. அந்த தூய்மை நிறைந்த உள்ளம் எப்படி இருக்கும் என்றால் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது, அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது என்று யாக்கோபு அழகாக சொல்றார். அப்ப விண்ணிலிருந்து வந்த ஞானம் அமைதியை நாடுகிறது, பொறுமை கொள்ளுகிறது, எதற்கும் இணங்கி போகும் தன்மை உடையதாக இருக்கிறது, இரக்கமும் நற்செயலும் நிறைந்ததாக இருக்கிறது, நடுநிலை தவறாததாக இருக்கிறது, வெளிவேடமற்றதாக இருக்கிறது. இத்தனை பண்புகளையும் நம்முடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ் கொண்டதால்தான் அவர் தூய்மை நிறைந்தவராக விண்ணிலிருந்து வந்த ஞானமாக அவரை நான் பார்க்கின்றேன். வெளிவேடமற்ற ஒரு தன்மை, பொய் சொல்லாத ஒரு நிலை, உண்மையை சொல்லக்கூடிய, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை, எதையுமே பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. அவருடைய சகோதரன் அண்ணன் பால் கூட பல நேரங்களில் அவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கின்றார், துன்பத்தை கொடுக்கிறார், அடிச்சிடுவார், காயத்தை ஏற்படுத்திடுவார். கொஞ்சம் துன்பத்தை கொடுக்கின்ற பொழுது கூட அதையும் பொறுமையோடு சகித்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு தனிஸ்லாசியாருக்கு இருந்தது. இது அவருடைய தனிஸ்லாஸ் இறந்ததுக்கு பிறகு அவருடைய அண்ணன் சொன்ன வாக்கு மூலமாக சான்றாக இருக்கிறது. நான் பல நேரம் என் தம்பிக்கு தொந்தரவு கொடுத்துருக்கிறேன், அடிச்சிருக்கிறேன், ஆனாலும் அவன் பொறுமையோடு அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருந்திருக்கிறான். அவன் இருக்கும்போது நான் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கிறேன், கேலி பண்ணியிருக்கிறேன், பெரிய புனிதன் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன், ஆனால் உண்மையிலேயே அவன் புனிதனாக வாழ்ந்தான் என்று தன்னுடைய சகோதரன் வாக்குமூலம் கொடுத்தார். அப்படி புனித தனிஸ்லாசியார் விண்ணிலிருந்து வந்த ஞானமாக, அமைதியை ஏற்படுத்துகின்றவராக, எப்பொழுதும் கோபம் கொள்ளாதவராக அவர் காணப்படுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே அந்த தூய்மை நிறைந்த ஒரு பண்பு, ஆண்டவரிடத்திலே காணப்படக்கூடிய அந்த தூய்மை, ஞானத்தினுடைய தலையான பண்பாக இருக்கக்கூடிய அந்த தூய்மை நம்முடைய பாதுகாவலர் தூய தனிஸ்லாசியாருக்கு இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இரண்டாவதாக அவருக்கு ஒரு இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், சாலமோன் ஞான நூல் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே பார்க்கக்கூடியது 26வது வசனத்திலே, கரைபடியாத கண்ணாடி. கரைபடியாத ஒரு கண்ணாடியை போல, கண்ணாடியில் கரைபட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் பார்க்கக்கூடிய முகம் மங்கலாக தெரியும். தன்னுடைய முகமாக இருந்தாலும் சரி,
மற்றவர்களை பிரதிபலிக்கக்கூடிய முகமாக இருந்தாலும் சரி, கரைபடிந்து காணப்படுகின்ற பொழுது அது மங்கலாக தெரியும். அந்த கரை இல்லாத பொழுது அந்த முகம் தெளிவாக தெரியும். எனவே நம்மளுடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ் கரைபடியாத கண்ணாடியாக அவர் காணப்பட்டார். அவருடைய தூய்மையான உள்ளம் அந்த கண்ணாடியிலே மிகவும் பிரகாசமாக தூய்மையாக தெரிந்தது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களிடத்தில் கேட்கின்றார், தூய்மை என்பது என்னது என்று கேட்கின்ற பொழுது மாணவர்கள் சொல்ல முடியவில்லை. அந்த ஆசிரியர் அவர்களுக்கு சொல்லக்கூடியது இதுதான், தூய்மை என்பது கண்ணாடி போன்றது. அந்த கண்ணாடியிலே தூசிகள் பட்டது என்று சொன்னால் உங்களுடைய முகம் பிரகாசமாக தெரியாது, தெளிவாக தெரியாது. அதே போல நம்மளுடைய பாதுகாவலர் ஒரு கரைபடியாத கண்ணாடியாக இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய முகம் மட்டுமல்ல, கிறிஸ்துவினிட முகமும் தெளிவாக அவருடைய வாழ்க்கையிலே தெரிந்தது. அவருடைய வாழ்க்கையில் அவரை உற்று நோக்குகின்ற பொழுது கிறிஸ்துவினுடைய முகம் அவருடைய வாழ்க்கை வழியாக அழகாக நாம் உற்று நோக்கலாம். அந்த அளவுக்கு கிறிஸ்துவை தன்னுடைய ஆதாயமாக்கி கொண்டு கிறிஸ்துவையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகின்ற விதத்திலே அவர் இயேசு சபை குருவாக படிக்க வேண்டும் என்று சொல்லி கல்லூரியிலே சேர்ந்து படிக்கின்ற பொழுது அவரை வரவேற்ற அந்த குருவாக இருக்கக்கூடிய ஆசிரியர் சொல்லுவார்கள், இந்த தனிஸ்லாசியாருடைய அந்த பக்திகள், அவருடைய அந்த ஜெப வாழ்க்கை, ஜெபத்திலே அவர் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை, அது மற்ற மாணவர்கள் பலரும் மனமாற்றத்திற்கு உதவியாக இருந்தது. அவரால் பலரும் மனமாற்றம் பெற்றார்கள் கல்லூரியிலே. இந்த மாணவர்கள் இவருடைய ஜெபத்திலே அவர் ஈடுபட்டு காணப்படக்கூடிய அந்த ஒன்றிப்பு தன்மை, எந்த அளவுக்கு அவர் அந்த ஜெபத்திலே ஒன்றித்து காணப்படுவார் என்று சொன்னால், இது படிக்கின்ற பொழுது மட்டுமல்ல, அவர் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுதே கரைபடியாத ஒரு கண்ணாடியாகவே அவர் இருப்பதை நாம் பார்க்கலாம். வழக்கமாக நம்மளுக்கு குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது நம்மளுடைய பெற்றோர், ஞான பெற்றோர் நல்ல முறையிலே ஞானத்தை ஊட்டுவதாக சொல்லுவார்கள். ஆனால் எந்த அளவுக்கு ஊட்டுவார்கள் என்பது தெரியாது. நேற்று கூட ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், நேற்றுல இன்னைக்கு காலையில் தான் பூசை முடிஞ்ச உடனே, நீ என்னம்மா கோயிலில் இப்படி நிற்கிற, கையை பின்னாடி கட்டிட்டு நிற்கிற, இப்படிலாம் நிற்கிற, உனக்கு கோயிலில் எப்படி இருக்கணும்னு ஒன்று சொல்லி தரலையா? உன்னுடைய ஞான பெற்றோர் யார், பெற்றோர் வந்திருக்கிறாங்களா, உனக்கு ஏதாவது சொல்லி தந்திருக்கிறாங்களா அப்படின்னு. ஒன்றும் சொல்லித்தரலை அப்படின்னுச்சு. ஏறக்குறைய ஒரு 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை தான், விவரம் தெரிஞ்சிட பிள்ளை தான். சரி, ஒரு ஞான பெற்றோர் யார் அப்படின்னே, ஞான பெற்றோர் தெரியாதுன்னுச்சு. உண்மையிலேயே உனக்கு ஞான பெற்றோர் யாருன்னு தெரியாதா, சொல்லி தரலையா அப்படின்னே. ஞான பெற்றோர் யாரு என்ன தெரியல அப்படின்னுச்சு. தெரியாதுச்சு. முதல்ல வீட்டில் போய் என்ன செய்ய, அதை கேளு. அப்போது நம்மளுடைய அந்த பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுதே எப்படி அந்த ஞான பெற்றோரை தேர்வு செய்கிறோம்? திடீர்னு யாராவது வயசானவங்களை தூக்கி என்ன செஞ்சுருவாங்க, ஞான பெற்றோராக வைப்பாங்க. ஏன்னா அவங்க ஆசைப்படுறாங்க. அப்படி இதாவது பரவாயில்ல, பெரியவங்களை தூக்கி வைக்கிறது பிரச்சனை கிடையாது. ஒருத்தவங்க என்கிட்ட கேட்குறாங்க, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ பிள்ளை ஃபோன் பண்ணி கேட்குது, என் கணவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஞான பெற்றோராக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, இருக்கலாமா அப்படின்னாரு. நீ இப்படி கேட்டால் நான் இருக்கலான்னு சொல்லுவேன், முதல்ல அவர் யாருன்னு சொல்லு அப்படின்னேன். ஆனால் அவர் வேற சபைக்கு போகிறவராக இருக்கிறாரு, அவரை கொண்டு வைக்கலாமா? அம்மா, அவர் வேறு சபைக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் எப்படி நீ வைக்க முடியும்? நம்மளுடைய நம்பிக்கை வேறு, ஆனால் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்போ இப்படி தான் நம்மளுடைய நம்பிக்கை, பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கு ஞானப்பற்றோரை நினைச்சிரோம், தேர்வு செய்கின்றோம். ஆனால் நம்மளுடைய பாதுகாவலருடைய ஞான தகப்பன் என்ன பண்ணார் அப்படின்னா, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அப்படியே தூக்கி பலிபீடத்தில் தரையிலே என்ன பண்ணிட்டாரு, கிடத்தி அவர் முழந்தாட்படியிட்டு பலிபீடத்திலே ஜெபித்ததாக அங்கு சொல்லப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து திரும்பவும் அந்த குழந்தையை தூக்கி அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணாங்க, கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு அப்பொழுதே குழந்தை பருவத்திலேயே ஏதோ ஒரு தூய ஆவியினால் தூண்டப்பட்டவராக இவர் மாசற்ற செம்மறியாக, தூயவராக பிற்காலத்திலே மாறப்போகிறார். கடவுளுக்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்க போகிறார், அர்ப்பணிக்கப்பட இருக்கின்றார் என்பதை தூய ஆவியின் வெளிப்படுத்துதலால் செய்தாரோ என்னதோ. தனிஸ்லாசியருடைய மறைவுக்கு பின்பு இந்த நிகழ்வை சுட்டி காட்டுகின்ற பொழுது உண்மையிலேயே தூய ஆவியாரால் தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த குழந்தை சிறு பருவத்திலிருந்தே
தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு வளர வேண்டும் என்று ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாவ கரைபடியாத ஒரு கண்ணாடியாக அந்த குழந்தை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்பது அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. எந்த விதமான பாவக்கரையும் அதை அணுகவில்லை. நம்ம வழக்கமாக இந்த பாவ சங்கத்தனம் செய்யும்போது மனத்துயர் மன்றாட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் பாவ சங்கத்தனம் செய்ய போக மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த மனத்துயர் மன்றாட்டு தெரியாதுங்கிறதுனாலேயே மனத்துயர் மன்றாட்டு தெரியாதுங்கிறதுனாலேயே பாவ சங்கத்தனம் செய்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. கேட்டால் ஜெபம் கேட்பாங்க, தெரியாது. ஆசை இருக்கும், ஆனால் மனத்துயர் மன்றாட்டு என்ன செய்யாது, தெரியாது. வேளாங்கண்ணியில் தான் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா மொழியிலையும் எழுதி விட்டுருப்பாங்க. அதுலேயே ஜெபத்தை நினச்சிங்க பார்த்தா அது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏன்ட்டெல்லாம் பாவசங்கத்தினை கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அவங்க என்ன பண்ணியாச்சு, நான் செஞ்ச பாவத்துக்காக மனம் மறந்துறேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், நீ மன்னிச்சிடுங்கன்னு சொல்லியாச்சு. அதுதான் அந்த உத்தமனத்தர் மந்திர ஜெபம். அதனால் என்ன செஞ்சிடறது, நானே சொல்லி கொடுத்து, சரி ஜெபத்துக்காக தெரியலங்கிறதுக்காக பாவ மன்னிப்புக்காக வராமல் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறது, சொல்லி அனுப்பி விடுறது. இல்லைன்னா ஜெபத்தை நீங்களே என்ன செய்யுங்க, ஆண்டரையும் மன்னிச்சிடுங்கன்னு ஏதாவது என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறது. ஆனால் நிறைய பேர் இந்த மனத்துயர் மன்றாட்டில் என்ன செய்யறது இல்லை, தெரியலங்கிறக்காக ஒப்புரவு அருட்சாதனம் போல கிடையாது. அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் நம்ம கடைசியாக சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இந்த பாவத்திற்காகவும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன். நான் இப்போ எடுத்து கொடுத்தா தான் தெரியும். பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன்னு சொல்லுவோம். சொல்லி முடிச்சுட்டு நேரம் நினைச்சுவாங்க, அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் சொல்லக்கூடிய ஜெபத்தை கூட சொல்ல மாட்டாங்க. நேர போய் பாவம் செஞ்சுட்டேனே அப்படின்னு நினச்சிவாங்க. சொல்லி முடிச்சுட்டேன், இல்லைன்னா அங்கே சொல்லிட்டு போவாங்க, இந்த இப்போ பாவசத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வேகமாக முடிச்சுட்டு போவாங்க. போடனே திரும்ப நினச்சிவாங்க போய் மற்ற கதைகள்லாம் என்ன செய்ய நடக்கும். பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப எங்கே பாவம் நடக்குமோ அங்கே தான் போய் என்ன செய்வோம், இருப்போம். 1-2 பேர் இருக்கிறாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க, நைட்டு வருவாங்க. வந்ததுக்கு பிறகு அன்னைக்கு ஊரில் உள்ள கதைகள் எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் நினச்சிப்பாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சிருப்பாங்க, தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட போய் அன்னைக்கு உள்ள கதைகள் அவ்வளோத்தையும் கேட்டு முடிக்கலைன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, தூக்கமே வராது. 10-11 மணி வரை இருந்து அவ்வளோ கதையை நினச்சி கேட்டுக்கணும். ஏன்னா ஊரில் உள்ள கதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கும், அந்த கதை கேட்கறதுக்கு இன்னொரு ஆள் நிச்சயம் இருக்கும். வெளியூரில் இருந்தால் கூட சில நேரம் ஃபோன் போட்டாது நினச்சிவாங்க, ஊரில் என்ன கதை நடக்குது என்ன இருக்குது அவ்வளோ கதை நினச்சி கேட்கலன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது, தூக்கமே வராது. இது உண்மையிலே சொல்லியிருக்கிறாங்க, நான் கூட கேட்டிருக்கிறேன். ஏன் முன்னுக்கூட்டி போய் படுத்து தூங்க வேண்டியது தானே, ஐயோ கதை கேட்கலன்னா போய் தூங்கிடவே மாட்டேன், கொஞ்சம் கதை கேட்டு போனாதான். இந்த கவுண்டமணி சொன்ன மாதிரி தான், இதை யார்ட்டையாவது சொல்லலைன்னா எனக்கு தலை வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு கதை கேட்கலன்னா எனக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. அதனால் எவ்வளோ ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, நான் கதை கேட்டுட்டு தான் போய் என்ன செய்வேன். அப்போ பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் ஒரு நாளும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு என்ன செய்ய மாட்டோம், விலகவே மாட்டோம். ஆனால் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லுவோம், இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலை விட்டு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், விலகவே மாட்டேன். குடி நோயாளிகளும் குடியிலிருந்து விடுபடணும்னு ஆசை இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனால் டெய்லி கொஞ்சோண்டு என்ன செய்கிறேன், எடுத்துக்கிடுறேன். இப்போ நம்ம சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் கொஞ்சம் எடுத்தால் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை என்ன செய்யும், கூட்டி கொண்டு வரும். நீங்கள் ஆரம்பத்தில் இந்த குடி பழகுகின்ற பொழுது முதல்லையே பெரிய பெரிய பாட்டெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, எடுக்க மாட்டீங்க, கொஞ்சோண்டு தான் எடுத்து பழகியிருப்பீங்க. அப்புறம் போக போக தான் அது அப்படியே என்ன செஞ்சிடும், வந்துடும். இப்போ விடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக விட்டால் தான் அதுலேருந்து என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். இல்லை நான் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கிறேன், அதனால் என்னால் என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் டெய்லி கொஞ்சோண்டு எடுத்துடுறேன், ஆனால் என்ன செய்யணும், விட்டுறணும். அப்புறம் தினமும் ஃபோனில் பேசுவாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு விடணும்னு நினச்சேன், இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பார்த்துக்கிடுங்க, ஆனால் அதை விட்டுறணும். இதே மாதிரி தான் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை விட்டு விலகுவேன்னு சொல்லிக்கொண்டு விலக மாட்டோம். ஆனால் நம்மளுடைய பாதுகாவலர் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவதிலே மிகவும் கவனமாக இருந்தார். அவருடைய வீட்டு வேலைக்காரர்கள் எல்லாம் சில நேரங்களில் ஏதாவது தவறான வார்த்தைகள், ஏதாவது தவறுதலாக அல்லது தவறான பழக்க வழக்கங்களை பற்றி ஏதாவது பேசுகிறார்கள் என்று சொன்னால் உடனே என்ன செஞ்சிருவார், அவர் அந்த இடத்தை விட்டு விலகிடுவார். இல்லை அப்படின்னு சொன்னால், இதை பற்றி என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம், இதை பற்றி நீங்கள் எனக்கு பேச வேண்டாம், ஏனெனில் நான் புண்ணியத்தை செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, இந்த பாவத்திற்கான காரியங்களுக்காக எனக்கு நேரத்தை நான் நினைச்ச முடியாது, செலவழிக்க முடியாது, தேவையில்லாத காரியங்களிலே நான் நேரம் செலவழிக்க விரும்பவில்லை, நான் என்ன செய்யணும்,
ஆண்டவருடைய வழியை பின்பற்ற வேண்டும் என்று வெளிப்படையாகவே என்ன செஞ்சிருவார், சொல்லிவிடுவார். அந்த அளவுக்கு பாவக்கரை படியாத ஒரு கண்ணாடியாக இருந்தார். யாராவது தவறுதலாக இந்த வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், தவறான பேச்சுகள் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அவருடைய மனம் என்ன செய்யாது, தாங்காது. இளகிய ஒரு மனமாக என்ன செய்யுது இருக்கிறது. உடனே அந்த இடத்துல என்ன செஞ்சிருவார், மயங்கி விழுந்து விடுவார். இது கெட்ட வார்த்தை மட்டுமல்ல. அவங்களோட அப்பா சொல்லுவாங்க, நம்மளுடைய தனிசாசருடைய அப்பா சொல்லுவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கிறிஸ்துவுக்கு எதிராக யார் பேசினா கூட, அல்லது பிரிவினை சபையில் உள்ள இருக்கக்கூடியவங்க கடவுளுடைய அன்பு தவறாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த திருச்சபையில் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவனுடைய அன்புக்கு எதிராக, கடவுளுடைய அன்புக்கு எதிராக பேசினால் கூட அவர் என்ன செஞ்சிருவார், மயங்கி விழுந்து விடுவார். முதல்ல அவங்களுக்கு தெரியல ஏன் மயங்கி விழுந்திருக்கிறாரு அப்படிங்கிறதால கண்டுபிடிக்க முடியலை. திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு, உடலை பரிசா ஒன்றுமே இல்லை, பிரச்சனை கிடையாது என்ன. அதுக்கு பிறகுதான் அவங்க கண்டுபிடிச்சி இவருக்கு கிறிஸ்துவுக்கு எதிராக யாரும் பேசிவிடக்கூடாது, கடவுளுக்கு எதிராக எதுவும் பேசிவிடக்கூடாது. அப்படி பேசிட்டாருன்னா மயங்கி விழுந்துருவார்னு சொல்லி அவங்க அப்பா அவருடைய நண்பர்களோடு உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாரு, சொல்லுகின்றார் தன்னுடைய மகனை பற்றி. அந்த அளவுக்கு தன்னுடைய மனதை தூய்மையாக மாசின்றி வைத்தவராக நம்மளுடைய புனிதர் கரைபடியாத கண்ணாடியாக இருந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. மூன்றாவதாக அவருக்கு ஒரு இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு தூய்மை நிறைந்தவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் உண்மையிலேயே கிறிஸ்துவினுடைய பங்காளியாக இருக்கின்றார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கு குறிப்பிடப்படுகிறது, தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம். நம்மளுக்கு தொடக்கத்தில் நல்ல நம்பிக்கையாக இருக்கும். அன்னைக்கு ஒரு பையன்கிட்ட கேட்டேன், பூசைக்கு வரமாட்டான், ஏன்னா காலையில் எந்திரிக்கிறது 7 மணிக்கு தான் எந்திரிப்பான், மறைக்கிளிக்கு வரமாட்டான். பிறந்த நாள் அன்னைக்கு வந்துட்டான். பிறந்த நாள் அன்னைக்கு வந்த உடனே என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எல்லாம் வாழ்த்து பாடல் முடிஞ்சாச்சு, ஹாப்பி பர்த்டே பாடி முடிச்சாச்சு. வந்தேன், இந்த பிறந்த நாளில் நீ என்ன செய்யலாம்னு நினைக்கிற அந்த ஆண்டு அப்படின்னு. அப்படியே முடிச்சுக்கிட்டு இருந்தான், ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் நான் கேட்டேன், இனிமேல் தினசரி திருப்பலிக்கு வருவியா? பிறந்த நாள் அன்னைக்கு கேட்கும்போது, எல்லாரும் முன்னாடி கேட்கும்போது என்ன செய்ய முடியும்? ஆமாம் வருவேன். பீடத்தில் உதவி செய்ய வருவியா? வருவேன். ஞாயிறு மறைக்கிளைக்கு வருவியா? வருவேன். சரி, இது பிறந்த நாள் என்ன செய்யணும், கடைபிடிக்கணும், போன்னு விட்டேன். அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணிட்டான், ஒரு 10 நாள் கோயிலுக்கு பூசைக்கு வந்துடுவான், பீடத்துக்கு வந்துடுவான். தொடக்கத்தில் இருந்து அந்த மனநிலை, ஆனால் கடைசியில் 10 நாளைக்கு பிறகு எல்லாம் போயிடுச்சு. நம்மளும் பாருங்களேன், பிள்ளைகளுக்கு ஞானசானத்தை கொடுக்கும்போது அல்லது புதுநன்மைக்கு கூப்பிடும்போது அந்த பிள்ளைகளை எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. கல்யாணத்துக்கு வரும்போது பெற்றோர்கள் அல்லது இந்த தம்பதியர்கள் என்னமோ அடுத்த நாளே அவர்களுக்கு ஒரு புனிதற்பட்ட கொடுக்குற மாதிரி என்ன செய்வாங்க, பக்தி நிறைந்த உள்ளத்தோடு ரொம்ப நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றவர்களாக, இந்த கிறிஸ்தவ மக்கள்லாம் இப்படிலாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்களெல்லாம் அப்படி இகழ்வாக சொல்லி அவங்க ரொம்ப புனிதமாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதையோடு சரி. அப்போ தொடக்கத்தில் இருந்த அந்த மனநிலை இறுதி வரை என்ன இல்லை, உறுதியாக இல்லை. ஆனால் நம்மளுடைய புனிதருக்கு தொடக்கத்தில் இருந்த அந்த உறுதியான ஒரு மனநிலை கடைசி வரை இருந்தது. அதனால தான் கிறிஸ்துவின் பங்காளியாக தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொண்டார். கிறிஸ்துவை போல அவர் வைத்து கொண்டார். எப்படி கிறிஸ்து உறுதியான மனநிலையோடு தொடக்கத்தில் நான் எதற்காக இந்த உலகிற்கு வந்தேனோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தாரோ, அழகையின் சோதனைகளின் போது கூட அவர் விடவில்லை. தன்னுடைய சீடர்கள் தங்களை உதறி சென்ற பொழுது கூட அவர் விட்டுவிடவில்லை. இறுதி வரை எந்த மனநிலையோடு இருந்தாரோ நம்மளுடைய புனிதரும் உறுதியான மனநிலையோடு இருந்தார். எந்த அளவுக்கு உறுதியான மனநிலையோடு இருந்தார் அப்படின்னு சொன்னால், காலேஜ் படிக்கிறதுக்காக எப்படி இருக்கிறாங்க, வேற ஊருக்கு போயிருக்கிறாங்க, படிப்பு முடிகிறது, அவருக்கு குருவானவராக வேண்டும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. வீட்டில் சொல்லும்போது என்ன செய்யலை, கேட்கலை. இவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கேருந்து கிளம்பிட்டார், ஓடி போயிட்டார். எவ்வளவு மைல், எத்தனை மைல் நடந்து போனார்? 450 மைல். வியன்னாவிலிருந்து ரோமுக்கு என்ன செய்கிறாரு,
450 மைல் என்ன செய்கிறாரு, நடந்து போகிறார். வீட்டை விட்டு சாமியாராக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, வீட்டை விட்டு எல்லா தன்னுடைய சுகபோக வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டார். ஒரு பயணி மாதிரி என்ன பண்ணிட்டாரு, இந்த திரியாத்திரைக்கு போவாங்க இல்லையா, அது மாதிரி என்ன பண்ணிட்டாரு, ஆடை அணிந்து கொண்டு அவர் போயிட்டார். அவர் என்னென்ன அந்த பயணத்தில் 450 மைல் 17 வயசில் போய் முடிப்பது இறக்குறாரு, ஸ்கூல் பருவத்தில் இறக்குறாரு. அப்போ இங்கேருந்து போகும்போது அந்த வயதில் எப்படி போயிருப்பார், என்ன அனுபவம் இருக்கும். வசதியான வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு பஸ்ஸில் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஏறி இருக்க மாட்டாங்க. இவர் பாதுகாப்பாக கல்லூரியில் படிக்கணுங்கிறதுக்காக கூட அன்னையும் போகிறான். அவங்களுக்கு துணையாக ஒரு பணியாளர் என்ன செய்கிறாங்க, அனுப்பி விடுறாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை, ஆனால் கடவுளுக்காக தன்னை அர்ப்பணித்த பிறகு எவ்வளவுக்கு உறுதியாக இருந்தது அந்த உள்ளம். அந்த கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கின்ற அந்த தூய்மையான உள்ளம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, எந்த துன்பத்தையும் தாங்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய உள்ளம் உறுதியாக இருந்தது. கிளம்பிட்டார். அப்போ வெளியில் என்ன செய்கிறாரு, திறந்த வெளியிலே அவர் தூங்குவது, ஆடம்பரத்தை தவிர்த்து ஒவ்வொரு தட்டையாக என்ன செய்கிறாரு, இறந்து பிச்சை எடுத்து என்ன செய்கிறாரு, உணவருந்தி என்ன செய்கிறாரு போகிறாரு. அவர் போகின்ற பொழுது கூட தன்னுடைய துன்பங்களை எல்லாம் நினைத்து, நான் கூட தோப்பள்ளியிலேருந்து அணக்கரைக்கு திரியாத்திரையாக போகும்போது நடந்து போவோம், திரியாத்திரைனா நடந்து போவோம், சும்மா பஸ்ஸில் போனால் நான் நல்லா இருக்காது அப்படின்னே. யாரும் வரல, 2 பிள்ளைகள் மட்டும் வந்ததுங்க. சரி வாங்க அப்படின்னாச்சு. அப்புறம் பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இணையூர்லேருந்து இன்னொரு 10-15 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. போனோம். மொத்தமே 7-8 கிலோமீட்டர் தூரம் தான். ஒரு பாதி தூரத்துக்கு போனது பிறகு கொஞ்சம் அப்படியே ஒரு உணர்வு, என்னது ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் வெயில் ஏறும்போது கொஞ்சம் அப்படி வருது. அப்புறம் நடக்கணுமா, ஏதாவது வண்டி வருமா, என்ன செய்யுது, மாறுது. 7-8 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே ஏதாவது வண்டி வந்தால் நல்லா இருக்குமா, தெரியாமல் வந்துட்டோமோ அப்படிங்கிற உணர்வுகள் வருது. 450 மைல் நடக்கிறார் அப்படின்னா, கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பிறகு பயந்து கூட வீட்டுக்காவது ஓடி போயிடும், தெரியாமல் வந்துட்டோம் அப்படின்னு கூட என்ன செய்யலை, போகவில்லை. தனக்கு வலிமை சேர்க்கிற விதத்திலே தொடர்ந்து ஜெபமாலையை ஜபித்து கொண்டு என்ன செய்கிறாரு, செல்லுகின்றார். ஜெபமாலையை ஜபித்து கொண்டே அவர் செல்லுகின்றார். அனைத்து துன்பங்களையும் என்ன தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். பாவிகளின் மனமாற்றத்திற்காக அந்த ஜெபத்தை என்ன செய்கிறார், தன்னுடைய துன்பத்தை என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்கின்றார். அவர் ரோமுக்கு சென்று சேர்ந்ததுக்கு பிறகு அவரை வரவேற்கின்ற குரு அவரை பற்றி சொல்லுகின்றார், அவர் ஆண்டவரை தன் உள்ளத்தில் கொண்டு சென்றுள்ளார். எப்படி அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கின்ற பொழுது மலை நாட்டிற்கு விரைந்து செல்லுகின்ற பொழுது எதை பற்றியும் யோசிக்காமல் ஆண்டவரை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து சென்றாரோ, அதே போலவே இவர் இந்த 450 மைலை கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவரை சுமந்து வந்திருக்கின்றார். அதனால தான் இவ்வளவு வேதனைகளையும் இவ்வளவு துன்பத்தையும் அவர் தாங்கிக் கொண்டு இங்கே வந்திருக்கின்றார் என்று அவரை வரவேற்கின்ற அந்த ஃபாதர் என்ன செய்கிறாரு, சாட்சி சொல்லுகின்றார். அந்த அளவிற்கு தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு தன்னுடைய பாடுகள் வேதனைகள் அத்தனையுமே கிறிஸ்துவுக்காக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கின்றவராக, தன்னுடைய சகோதரனோடு கல்லூரியில் இருக்கின்ற பொழுது 3வது ஆண்டு படித்து கொண்டிருக்கின்ற பொழுது உடல் நலம் சரியில்லாமல் வருது. அவர் எனக்கு நற்கருணை வேணும் அப்படின்னு நினைச்சார், கேட்குறாரு. நற்கருணை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் தங்கி இருக்கிற வீடு ப்ராட்டஸ்டன்ட் வீடு. அவர் என்ன செய்கிறாரு, நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன செய்கிறாரு, தன்னுடைய அந்த வேதனையில் ஆண்டவரை நினைக்கின்றார். என்ன செய்கிறது, அப்போ இறந்தவர்களுக்கு அல்லது நோயாளிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாவலியாக இருக்கக்கூடிய ஆகத்தம்மாவை நோக்கி என்ன செய்கிறாரு, மன்றாடுகின்ற பொழுது ஆகத்தம்மாள் வானதர்களோடு அந்த நற்கரணையை கொடுப்பதை நாம் பார்க்க நேரிடுகிறது. அந்த அளவுக்கு தன்னுடைய உள்ளம் எப்பொழுதுமே கடவுளை நினைத்து மகிழுகின்றதாக, தன்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றதாக இருக்கிறது. அதனாலதான் அவர் கிறிஸ்துவினுடைய அந்த பங்காளியாக தன்னுடைய உள்ளத்தை உறுதியான ஒரு உள்ளமாக, தூய்மை நிறைந்த ஒரு உள்ளமாக அவர் மாற்றுகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் இறை வார்த்தையோடு ஒப்பிட்டு நாம் சொல்லுகின்ற பொழுது அவர் விண்ணிலிருந்து வந்த ஞானமாக இருக்கின்றார், கரைபடியாத கண்ணாடியாக இருக்கின்றார், கிறிஸ்துவின் பங்காளியாக இருக்கின்றார். அவரை போல தூய்மை நிறைந்த ஒரு உள்ளத்தோடு நாமும் மாற நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்படி இந்த தூய்மை நிறைந்த ஒரு உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் நம்மளுடைய செயல்பாடுகளில் அல்லது ஏதாவது செய்தோம் அப்படின்னு சொன்னால் பெருமைக்காக அல்லது ஒரு பரிசுக்காக ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் செய்கின்றோம்.
ஆனால் நம்மளுடைய சாதனைகள் நாம் செய்வது ஒரு தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு செய்கின்ற பொழுது அதுவே கடவுளுக்கு நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய பரிசாக இருக்கிறது என்பதை உணரவில்லை. எந்த ஒரு செஞ்சாலும் நான் கூட இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், தினம் ஒரு அதிகாரம் 5 கேள்விகள் கேட்பேன் ஆன்லைன்லேயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஆரம்பித்து ஆன்லைன்லேயே டெய்லி ஒரு அதிகாரம் மத்தையிலேருந்து ஆரம்பித்து இப்போ ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்லேயே நீங்கள் பஸ்ஸில் போகும்போது கூட என்ன செய்யலாம், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். அல்லது இரவு நேரம் படுக்கிற பொழுது ஒரு அதிகாரம் தான், ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் நீங்கள் செலவழிச்சானது போகிறோம். கொஸ்டின் செலக்ட் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது, வாசிக்கிறது 5 நிமிஷம், தினம் ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே என்ன செஞ்சு ஆரம்பித்தேன். அப்போ ஒரு பையன்கிட்ட கேட்டேன், சேர்ந்து படிக்கணும் என்னடா நீங்கள் கல்லூரி போகும்போது பஸ்லேயே இது பண்ணிடலாமே அப்படின்னே. செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது, பரிசு தாரேன்னு சொல்லுங்கள், இப்போவே உடனே சேர்ந்து நான் செஞ்சிடுறேன். அப்போ எல்லாமே பரிசுக்காக எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்பதனால் நான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கி கொண்டு, இதில் எனக்கு பரிசு கிடைக்காது அப்படின்னு சொன்னால், அப்போ நான் சொல்வது என்ன அப்படின்னா, நீங்கள் விவிலியத்தை இறைவார்த்தை வாசிப்பதே ஒரு மிகப்பெரிய பரிசு. கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பரிசு. இந்த இறைவார்த்தை வாசிப்பதற்கு உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்திருக்கின்றார், அதை வாசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த இறைவார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள், இதுவே ஒரு பெரிய பரிசு. இதுக்கு மேல ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு வேண்டுமா? அப்போ அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அறிவியலாளர் சர் ஹம்பிரி டேவி என்கின்ற ஒருவர் நீண்ட கால ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகு சுரங்கத்துக்குள்ள அந்த எரிந்து கொண்டு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விளக்கை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து கண்டுபிடித்தார். கடைசியில் சொன்னார், நீண்ட ஆய்வுக்கு பிறகு கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ அந்த சுரங்கத்துக்குள்ள தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுன்னா வேற ஏதாவது விபத்து ஏற்பட்டுரும் அப்படிங்கிறக்காக எரியாமல் ஆனால் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கை கண்டுபிடித்து அதை கொண்டு செல்லுகின்ற பொழுது அவருடைய நண்பர் சொல்லுகின்றார், அருமையான கண்டுபிடிப்பு, இந்த கண்டுபிடிப்பை நல்ல ஒரு பேட்டன் ரைட் வாங்கி நம்ம அரசு இடத்துல நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மிகப்பெரிய பரிசு என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நண்பரே இதை பற்றி நம்ம பதிவு செய்ய வேண்டாம், மனித குலத்திற்கு தூய உள்ளத்தோடு நான் வேலை செய்யும் வாய்ப்பே நான் விரும்புகின்ற பரிசு. இந்த மனித குலத்திற்கு தூய்மையான உள்ளத்தோடு அர்ப்பண உணர்வோடு நான் வேலை செய்கிறேன் என்று சொன்னால் அந்த உணர்வே எனக்கு மிகப்பெரிய பரிசு என்று சொல்லுகின்றார். எனவே இதே போலவே நம்மளுடைய செயல்பாடுகளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல ஒரு தூய உள்ளத்தோடு நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் நம்மளுடைய புனிதரை போல கிறிஸ்துவின் பங்காளிகளாக அல்லது விண்ணிலிருந்து வந்த ஞானமாக அல்லது கரைபடியா கண்ணாடியாக நாமும் அவரை போல ஒளிர்வோம் என்ற ஒரு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவோம். ஆமென். பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனிதையாக பெரிய தனிசாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையுமாயிருக்கிற புனிதையாக பெரிய தனிஸ்லாசே, எங்கள் ஊரில் நல்ல சமாதானம் நிலவும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடிகளமுமாயிருக்கிற புனிதையாக பெரிய தனிசாசே,
நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். எங்களுக்கு பாதுகாவலும் துணையும் அடைக்கலமுமாயிருக்கிற புனித யாகபரே தனிஸ்லாசே, நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாக இயேசுவை மன்றாடும். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வான்படைகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்போம். அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை எந்நாளுமே என் வாழ்விலே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. இறைவனே என் இதயமே, இந்த இயற்கையின் நல்லியக்கமே, என் தேவனே என் தலைவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. பறந்து விரிந்த உலகம் படைத்து சிறந்த படைப்பாய் என்னை கண்ட தேவனே என் ஜீவனே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே.
சகல தகப்பன்மார்களிலும் அன்புள்ளவரும் அன்புக்குரியவருமாகிய திவ்ய சேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறோம். தேவரீர் ஆனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிசுவாசத்துக்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலரின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றி அறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஸ்லாஸின் பாதமே நாம் துதி புரிவோமே நாமே. இகமெங்கும் புகழ் பெறவே, இகமெங்கும் புகழ் பெறவே, இளமையிலே புனிதராக திகழ்ந்திடும் சீலன் தூய தனி ஸ்லாஸின் பாதமே நாம் துதி புரிவோமே நாமே. புகழோங்கும் குலத்தில் உதித்த நல்மணியே, அகமீர் இறைவனை பதித்த அணியே. புகழோங்கும் குலத்தில் உதித்த நல்மணியே, அகமீர் இறைவனை பதித்த அணியே. துறவரம் நலமெனவே, துறவரம் நலமெனவே, துணிந்தெழுந்த தூயவனே மாதவத்தோனே, தூய தனி ஸ்லாஸின் பாதமே நாம் துதி புரிவோமே நாமே. அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிழாவின் 4வது நாளை பக்தியோடு மகிழ்ச்சியோடு பெருமையோடு நாம் கொண்டாடி முடித்திருக்கின்றோம். இந்த 4வது விழா சிறப்பாக நடைபெற நமக்கு உதவிகள் ஏற்பாடுகள் செய்தவர்கள் புனித யாகப்பர் சபையை சார்ந்த நம் ஊர் ஆண்கள் மற்றும் பிலிப்பு பர்த்தலோமேயு அன்பியத்தை சார்ந்தவர்கள். எனவே சபையின் உறுப்பினர்களுக்கும் அன்பியத்தின் குடும்பங்கள் அனைத்திற்கும் நம்முடைய நன்றியை மகிழ்ச்சியோடு கைதட்டி நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு மறையுரை. இன்றைய மறையுரையை வழங்கியவர்கள் அருட்தந்தை பேரு பிரபாகர், நம்முடைய மண்ணை சார்ந்தவர். ஆகவே நம்முடைய அருமை தம்பி அருள் பிரபாகருக்கும் நாம் நம்முடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் நாம் கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அருமையான ஒரு மறையுரையை வழங்கினார்கள். புனித வாழ்வு என்பது ஒரு அழைப்பு என்பதை நமக்கு சொல்லித் தந்தார்கள். டாக்டராக வேண்டும், என்ஜினியர் ஆக வேண்டும், அல்லது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக வேண்டும், பெரிய அதிகாரியாக வேண்டும், ஆசிரியராக வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சில இலக்குகளை நாம் கொடுப்போம். இறைவன் நமக்கு ஒரு தனிப்பட்ட இலக்கை வைத்துள்ளார். அந்த இலக்கு என்பது புனிதம் என்பது. அதை ஃபாதர் அருள் பிரபாகர் நமக்கு அருமையாக சொன்னார்கள். இறைவனுடைய இலக்கு அது முக்கியம். அதற்கு அடுத்தாற்போல தான் 2வது உள்ளது. அந்த இறைவனுடைய இலக்கு சரியாக இல்லை என்றால் ஐபிஎஸ்ஸாக இருப்பாங்க, ஆசிரியராக இருப்பாங்க, பிரயோஜனம் இல்லாத பணியாக அது மாறிவிடும். அந்த புனிதம் என்பது சேரும் பொழுதுதான், இறைவனுடைய இலக்கு சேரும் பொழுதுதான் எல்லா ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் அற்புதமாக நடைபெறுகின்றது. இந்த இலக்கை நாம் எவ்வாறு அடைய வேண்டும், நம்முடைய திருமுழுக்கில் இருந்து அது தொடங்குகின்றது என்பதை
அருமையாக சொன்னார்கள். 450 மைல் நடந்து செல்லும் பொழுதும் அவருடைய இலக்கில் கவனமாக இருந்தார் என்பதை நம்முடைய புனிதரை பற்றி நம் முன் வைத்தார்கள். எனவே புனித ஒரு வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து அடியெடுத்து வைப்போம். அது நமக்கு மற்ற எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைய விழாவின் 4வது திருவிழாவின் இன்னொரு நிகழ்ச்சி இன்று மாலை இரவு 8 மணிக்கு மேல் மணல் மாதா மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் நமக்கு ஒரு அருமையான நிகழ்ச்சியை தர இருக்கின்றார்கள். எனவே இந்த கலை நிகழ்ச்சியிலும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாளைய திருவிழா நிகழ்ச்சி நம்முடைய திருவிழாவின் ஐந்தாம் திருவிழா. இந்த திருவிழாவை சிறப்பிப்பவர்கள் மணல் மாதா மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவியர்கள். காலை 6:15 மணிக்கு திருயாத்திரையும் திருப்பலியும் நடைபெறும். மாலையில் 6:30 மணிக்கு ஜெபமாலையும் நற்கருணை ஆசீரும் மறையுறையும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆண்டவருடைய அருளோடு இல்லம் செல்வோம். நன்றி, வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.